முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்த காரணத்துக்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டை நம்ம தெரிவிக்கிற இடத்துல இருக்கோம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் பதவியேற்ற உடனே போய் சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றது மிக மிக அனைவர் மனதிலும் அப்படியே நெகிழக்கூடிய ஒரு உணர்வாக வெளிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தோம். இந்த அரசியல் நாகரிகங்கிறது அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டுமல்லாமல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களும் அரசியல் பேசுபவர்களும் கடைபிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் அரசியலில் கருத்தாக தான் இருக்கணுமே தவிர அந்த மனிதரை தனி மனிதரை காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப நாள் வண்டி ஓட்டிருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் ஓட்ட ஒருத்தர் வண்டி பழகிட்டாங்க. அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகும்போது சைட் ஸ்டாண்டு அப்படியே எடுக்காமல் போகிறாங்க. ரோட்டில் போகும்போது பார்த்தப்பா சைட் ஸ்டாண்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு என்ன சொல்லுவோம்? ஓகேங்க, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நாகரீகம். இதுதான் அரசியலையும் செய்யணும். ஏங்க சைட் ஸ்டாண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நீங்க வண்டி ஓட்டும்போது நாங்க ஏதாவது சொன்னோமா? நாங்க வண்டி ஓட்டும்போது நீங்க சொல்றது. இது நாகரீகமற்ற செயல். இதை கண்டிப்பாக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய மாட்டார். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க போயிருக்கும்போது, தம்பி அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதா போட்டது நெருடலா இருக்குன்னு ஒரு வேளை சொல்லியிருந்தால், கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள், "அண்ணே கண்டிப்பா நான் பார்க்குறேண்ணே" அப்படின்னு தானே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும். அது எப்படி நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லலாம்? அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நடந்திருக்காது. இது அரசியல் நாகரிகம். இதை எல்லா விஷயங்கள்லயும் அடுத்து யாராவது ஒரு தலைவர்களோ, யாராவது பொதுமக்களோ, யாராவது மாற்று சிந்தனை உள்ளவர்களோ, யாராவது ஒரு சாதாரண ஆளோ கூட, "ஏன் இத இப்படி செய்றீங்க? இத மாத்தியிருக்கலாமே, இப்படி செய்யலாமேன்னு" சொல்லும்போது, சரி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்படி ஒரு மாற்றமா அண்ணன் செய்த விஷயம் தான், அந்த ஒருத்தர் நியமனம் அதுக்கு மேல் சர்ச்சை எழுந்த உடனே அந்த நியமனத்த ரத்து செய்து வெளியிட்டது. இது மாதிரியான ஆரோக்கியமான போக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம கவனமாக வைக்கணும். இதில் கவனிக்காத பல இடங்களும் இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோஸில் நாம் இதை பற்றியெல்லாம் பேசுவோம். அரசியல் இனி அரசியல் நாகரிகத்தோடு எப்போதும் தொடரும்.